ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் வந்து படம் எப்படி இருக்குது, ஓவரால் வந்து படம் வந்து ஒர்த்தா இருக்கா இல்லையா, படம் வந்து பார்க்கலாமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம டேரெக்டாக போயிட்டு வந்து பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலையோ மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படம் வந்து நான் வந்து ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கல, அதையும் நான் ஃபஸ்ட்டே வந்து தெளிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரில. பட் ஆனால் ஒரு நார்மலான தேட்டரில் தான் வந்து பார்த்தேன். பட் அப்படி பார்த்துமே வந்து விஷுவல்ஸ் வைஸும் அண்ட் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைஸும் வந்து ஸ்டன்னிங்கா வந்து படத்தை வந்து பயங்கரமா வந்து கொண்டு போயிருந்தாங்க. அந்த படம் பார்க்கும்போதே வந்து நல்லா வந்து ஃபீல் ஆயிருந்தது. இந்த படத்தை வந்து டான் ட்ராஜென்பெர்க் தான் வந்து டைரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. இந்த டைரக்டர் வந்து ஏற்கனவே வந்து த ப்ரே அப்படின்ற ஒரு பிரெடேட்டர் படத்தையும் வந்து டைரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. பேசிக்கா இந்த படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஒரு ஆக்ஷன் ஜெனரலில் வந்து ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு படம். அண்ட் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய எனக்கு வந்து பிடிச்சது என்ன அப்படின்னா வந்து பிரெடேட்டரை கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்பாக வந்து காமிச்சது. அண்ட் படத்தோட கதையே வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு பிரெடேட்டரை இனக்குழு வாழக்கூடிய ஒரு பிளானட் ஒன்று வந்து இருக்குது. அங்கே வந்து கதாநாயகனும் வந்து இருக்காரு. அந்த கதாநாயகனோட அப்பா வந்து கதாநாயகன் வந்து ஒரு வெத்து வேட்டா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து ஜென்னா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இன்னொரு பிரெடேட்டர்ஸ் இனக்குழு வந்து இருக்குது. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து இருக்கக்கூடிய பிரெடேட்டர்ஸ் எல்லாமே வந்து வீர தீர சுரங்களாக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ கதாநாயகனோட அப்பா இதனாலேயே நம்ம கதாநாயகனை வந்து இந்த ஒரு ரீசனை வந்து சொல்லி அவரை வந்து வீக்காக இருக்க அப்படின்னு வந்து சொல்லி வந்து மொக்க பண்ணி வந்து மார்க் பண்ணிகிட்டே வந்து இருக்காரு. ஸோ அந்த இனத்தில் இருக்க பிரெடேட்டர் இனக்குள்ள வந்து நீ வந்து அழிச்ச அப்படின்னா தான் நீ ஒரு வீரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதாநாயகனை வந்து அப்பப்போ வந்து மொக்க பண்ணி வந்து இது பண்ணுறது இது மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஒரு தடத்தில் வந்து கதாநாயகனோட அப்பாவே வந்து முடிவு பண்ணி கதாநாயகனை வந்து போட்டு தள்ளுறதுக்கு வந்து பிளான் பண்ணுறாரு. அது யார் அப்படின்னா வந்து கதாநாயகனோட அண்ணன் ஒருத்தர் வந்து இருக்காரு. அவர் மூலமாக வந்து கதாநாயகனை வந்து போட்டு தள்ள வந்து முடிவும் வந்து இருக்கிறாரு. இப்போ கதாநாயகன் அண்ணன் வந்து என்ன வந்து பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவருக்கு சப்போர்ட்டாக கதாநாயகனுக்கு சப்போர்ட்டாக வந்து எப்படியாவது வந்து ஜென்னா அப்படின்ற அந்த ஒரு பிளானட்டுக்கு வந்து அனுப்பி வச்சிடணும் அப்படின்ட்டு வந்து முடிவு பண்ணி அவரே வந்து அந்த பிளானட்டுக்கு வந்து அனுப்பி வர்றதுக்கு வந்து ஒரு பிளானை வந்து பண்ணிடுறாரு. இதுக்கிடையில் வந்து கதாநாயகனோட அண்ணனை வந்து நம்ம கதாநாயகனோட அப்பா வந்து போட்டு தள்ளிடுறாரு. ஸோ இப்போ தப்பிச்சு போகிற நம்ம கதாநாயகன் அந்த ஜென்னா அப்படின்ற ஒரு பிளானட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு, அடுத்தடுத்து இவர் சந்தித்த பிரச்சனைகள்லாம் வந்து என்ன அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஜென்ரலாக இந்த பிரெடேட்டர் படம் அப்படின்னாலே வந்து எனக்கு அர்னால்டு நடித்த அந்த பிரெடேட்டர் படம் தான் வந்து இன்னமும் வந்து ஞாபகம் வந்து வரும். ஏன்னா வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ்லேயே வந்து எனக்கு பிடிச்ச அந்த ஒரு பிரெடேட்டர் படம் அப்படின்னாலே வந்து எனக்கு ஞாபகம் வர்றதும் வந்து அந்த பிரெடேட்டர் படம் தான் வந்து ஞாபகம் வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் வந்து இந்த ஒரு பிரெடேட்டர் படத்தை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸில் 9வது பாகமாக வந்து ரிலீஸ் ஆகியிருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. எனக்கு வந்து இந்த படத்தில் பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா வந்து இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களும் அண்ட் வந்து படத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் வந்து செகண்ட் ஆஃப்னு வந்து பிரித்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து படத்தோட கதையை வந்து அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து சொன்னதும் அண்ட் செகண்ட் ஹாஃபில் அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் அண்ட் வந்து எமோஷன்ஸை வந்து கன்வே பண்ணதும் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டது. அண்ட் அதே மாதிரி வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா வந்து படத்தில் எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து போரே அடிக்காது. படம் போட்ட உடனே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கதையை வந்து கான்ஃப்ளிக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து சொல்லிட்டு அந்த ஒரு பரபரப்பான சுச்சுவேஷன்ஸையும் அண்ட் வந்து செகண்ட் ஹாஃப் போகும்போதெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் எல்லாத்துலேயுமே வந்து சூப்பராக அந்த ஒரு எமோஷன்ஸையும் ஆக்ஷன்ஸையும் வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் படத்தோட எண்டிங்கும் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் வந்து இந்த படத்துக்கு வந்து அடுத்த பாகத்துக்கு லீடும் வந்து விட்டுருக்காங்க. அண்ட் படத்தோட கேரக்டர்ஸ் வைஸ் வந்து படத்தில் கதாநாயகியோட கேரக்டராக இருக்கட்டும், அந்த வந்து அந்த பிரெடேட்டர் கேரக்டர்ஸில் நடித்த ஒரு கேரக்டராக இருக்கட்டும், அண்ட் படத்தில் நடிச்சிருந்த ஒரு சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் மெயினாக வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து மினிமலான ஒரு கேரக்டர்ஸ் தான். இங்கே வந்து எதிர்பார்க்குற மாதிரியான நிறைய கேரக்டர்ஸ் வந்து படத்துலலாம் வந்து இல்லை. கொஞ்சம் கேரக்டர்ஸை வந்து வச்சுட்டு அதை வந்து ரைட்டிங் வைஸும் வந்து கதையை வந்து மெர்ஜ் பண்ணி வந்து அது வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸும் வைஸும் சரி, அது எமோஷன் சீக்வன்ஸும் வைஸும் சரி, அண்ட் வந்து ரைட்டிங்கில் அதை வந்து சூப்பராக வந்து எடுத்துகிட்டு வந்து படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோவால் ஒரு விஷயத்தை வந்து பண்ணவே முடியாது, அந்த விஷயத்தை வந்து எப்படி வந்து முடிச்சு காட்டுறாரு அப்படிங்கிறத ஒரு ஃபைனலான ஒரு செக்மெண்ட் அப்படின்ற ஒரு பிளாட்டில் வந்து நகரக்கூடிய ஒரு கதையாக வந்து இருந்தாலும் அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போயிருந்திருக்காங்க. படம் என்டையர் மூவியே வந்து சொல்கிறேன். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் வந்து செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை. ஏன்னா வந்து படத்தில் அந்த ஒரு ஜென்னா அப்படின்ற ஒரு பிளானட்டை வந்து காமிச்சதாக இருக்கட்டும், அண்ட் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கிரியேச்சர்ஸ்க்கு பண்ணியிருந்த சிஜிஐ குவாலிட்டியாக இருக்கட்டும், பிரெடேட்டருக்கு பண்ணியிருந்த சிஜிஐ குவாலிட்டிஸாக இருக்கட்டும், ஸோ வந்து எல்லாமே வந்து ஹை ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் வந்து படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் படத்தில் உள்ள ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ரசித்து வந்து பார்ப்பீங்க. அதே மாதிரி வந்து பிரெடேட்டருக்கே உள்ள அந்த ஒரு எமோஷன்ஸ் அண்ட் வந்து பாண்டிங் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து படத்தில் வந்து காமிச்சிருந்திருக்காங்க. அண்ட் படத்துலையும் வந்து உண்மையாக வந்து அதெல்லாம் வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் ஃபைனலாக நீங்கள் வந்து படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீலோட தான் வந்து வெளில வருவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த ஒரு ஃபீலை வந்து டெஃபினட்டாக இந்த படம் வந்து கொடுக்கும். படத்தில் போரிங் சீன்ஸ், லேகிங் சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுவுமே வந்து கிடையாது. படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம டைம் வந்து வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு படம் பார்த்த ஃபீலை தான் இந்த படம் வந்து ஃபைனலாக உங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ வந்து நெகட்டிவ் சைடுக்கு வந்து வரும். ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு என்ன ப்ராப்ளமாக ஒன்று வந்து ஃபீல் ஆயிருந்தது அப்படின்னா
இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் வந்து செகண்ட் ஹாஃப் அப்படின்னு வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்தது. கதையும் வந்து அவ்வளோ அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இன்னும் பெட்டரான ஒரு ரைட்டிங் வந்து இருந்திருக்கலாம். ஏன்னா படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப்ங்கிறது அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது. இப்போ செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃபோட வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வந்து செகண்ட் ஹாஃப் வந்து வேற லெவலில் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வந்து இன்னும் பெட்டராக வந்து இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து உங்களுக்கே வந்து தோணலாம். பட் வந்து நம்ம தனித்தனியாக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தேவையான அளவுக்கு வந்து கதையை வந்து நரேட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் வந்து அதை வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஓகே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொடுக்குறது கூட வந்து வாய்ப்பு இருக்குது. அண்ட் என்னை பொறுத்தளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து வேறு லெவலில் வந்து பண்ணிட்டாங்க. அதனால் வந்து ஒரு சில பேத்துக்கு இந்த ஐடியாவும் இந்த ஒரு தாட்டும் வந்து வரலாம் அப்படிங்கிறதான் வந்து இந்த ஒரு செக்மெண்ட்லேயே நான் வந்து சொல்லியிருந்திருக்கேன். அண்ட் மற்றபடி இந்த படத்தை பெருசாக நம்மலாம் வந்து ட்ராபேக்லாம் வந்து என்ன இருக்குது அப்படின்லாம் வந்து நோண்டி திரிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து எடுத்து வந்து சொல்கிறதுலாம் வந்து ஒன்றுமே இல்லை. அதனால் வந்து நீங்கள் ஜென்ரலாக ஒரு படம் ஒரு ஹாலிவுட் படம் வந்து தியேட்டரில் போயிட்டு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படத்தை வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வந்து நினச்சி அப்படின்னா வந்து டெஃபினட்டாக அதுக்கான ஒரு வாட்சாக வந்து இந்த படம் வந்து இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஒர்த் வாட்சான ஒரு படம் தான் அந்த படம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து தியேட்டரில் போயிட்டு வந்து டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி வந்து பாருங்கள். இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து தமிழ் டப்பிங்கில் வந்து இங்கிலீஷில் தான் வந்து பார்த்துருந்தேன். பட் ஆனால் இருந்தாலும் வந்து தமிழ் டப்பிங்கில் இந்த படம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து படத்தோட ட்ரெயிலே வந்து எல்லாத்துமே வந்து போட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா அப்படின்ட்டுலாம். ஸோ நம்ம இந்தியாவிலே வந்து தமிழ்லேயும் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டிலேயும் வந்து அவைலபிளாக வந்து படம் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து தமிழ் டப்பிங்லேயும் அண்ட் வந்து ஐமேக்ஸ்லேயும் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.